சில புகழ்ச்சியை தரும். ஜனங்களுக்கு பயன்படாத ஒரு செய்தியை நான் பேசி என்ன பயன்? எந்த அளவுக்கு ஜனங்கள் வாழ்க்கை இதை மறுரூபப்படுத்தும்? அன்பானவர்களே, இரண்டாவது, எ வாய்ஸ் ப்ரீச்சர் ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். தமிழில் வாசிக்கிற கேளுங்கள். ஆங்கிலத்தில் தமிழ் இந்த வார்த்தை இருக்கிறது, அவன் கவனமாய் கேட்டு ஆராய்ந்து. 3 சொல்கிறேன். முதலாவது கவனமாய் ஆராய்ந்து, இரண்டாவது கேட்டு ஆராய்ந்து. இங்கே தான் ஒரு நிறுத்தி உங்களோடு கூட சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். அன்பானுடைய வளர்ந்த ஊழியர்களின் செய்திகளை கேளுங்கள். என் செய்தியை கேட்க வேண்டும் என்ற அவசியமல்ல, கேட்டு ஆராய்ந்து. இன்றைக்கு அநேகருக்கு அந்த கேட்கும் அந்த ஒரு கலை இல்லை. பக்தர் இப்படி சொன்னார், லிஸ்னிங் இஸ் an art. கேட்பது என்பது ஒரு கலை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கும் விதமாவது எப்படி வேணா கேட்கலாம். அநேகரை பார்க்குறேன், முன் வரிசையில் ஆழ்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே அன்பானுடைய போதகரை பார்க்குறாங்க, அவர் என்ன பேசுகிறார், அவர் சிந்தையெல்லாம் எங்கேயோ. ஒரு ஊழியனுக்கு ஒரு மனிதன் கேட்கிறானா இல்லையா என்பது நல்லா புரியும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ ப்ரீச்சர் அண்ட் டீச்சர். ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்கு இந்த செய்தி உள்ளே போகிறதா இல்லையா என்பது தெரியும். அடிக்கடி நாங்கள் சொல்கிறோமே, கவனித்து கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். இது கோடிட்டேடங்கள் நிரப்புக அல்ல. ஏனென்றால் அவர் கவனங்கள் சேர்ந்திருக்கிறது என்பதை அந்த ஒரு பிரசங்கியாருக்கே தெரியும். அநேகர் ஆலயத்தில் முன் வரிசையில் தரையை பார்ப்பது, வானத்தை பார்ப்பது, எதையோ பார்ப்பது இல்லை. ஒரு ஊழியர்கள் அன்பானவர்களே, யூ மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர்ட். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கவனமாய் கேட்டு ஆராய்ந்து. என் ஊழியர்களே, திரும்ப திரும்ப பணிவன்போடு தாழ்மையோடு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் செய்தியிலே அன்பானவர்களே ஆராய்ந்து பேசுங்கள். வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு ஒத்துவாக்கியம் இருக்கட்டும், ஆனால் பி வெல் ப்ரிப்பேர்ட். ஆராய்ந்து பாருங்கள், வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதற்காக, ஏன், எப்போது, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்க பீடம் பணம் பறிக்கும் இடம் அல்ல. எனவே அன்பு ஊழியர்களே, பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் யூ ப்ரீச். உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. என் ஊழியத்திற்கு ஆண்டவர் தந்த வார்த்தை 73ஆம் ஆண்டு. அன்பு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, பி ப்ரிப்பேர்ட். எ வாய்ஸ் ப்ரீச்சர் ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். மூன்றாவது ஒரு PS நம்புகிறேன், ஈ ஷுட் பி வெல் பிளான்ட். எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவன். தமிழ் எழுத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள். தமிழ் எழுத்தில் அந்த வசனம் எப்படி போட்டுருது, நீ அதாவது சேர்த்து எழுதினான். நீதிமொழிகளை